கும்பராசிக்காரங்களுக்கு இவர்களோடு பழகக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தே வெற்றி வாய்ப்புகள் அமைஞ்சிருது. ஏன்னா கும்பராசி எப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு சிம்பல் எப்படி வச்சாங்க? குடம். நிறை குடமாக கும்பராசிக்காரர்கள் ஜெயிக்கிறாங்க. குறை குடமாக இருந்து விட்டால் வாழ்க்கையில சிக்கல்ல மாட்டிக்கிட்டுறாங்க. அப்ப நிறை குடமாக இவர்கள் இருக்கணும்னா இவர்கள் கூட பழகக்கூடியவர்கள் இப்படி இருக்கணும். இவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுறக்கூடாது. கும்பராசியை குறை சொல்லக்கூடியவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்துகிட்டு அவர்கள் பொறுமையை சோதிக்கக்கூடியவர்களாக பலர் இருக்கிறாங்க. ஒரு மனிதன்னா நல்ல குணமும் இருக்குங்க, கெட்ட குணமும் இருக்குங்க. அதனால தாங்க மனிதன் பேரு. நல்ல குணம் மட்டும் இருந்தா அவன் தெய்வங்க. அப்படி சில குணங்கள் கோபத்தை தூண்டக்கூடிய, கோபப்படக்கூடிய ஒரு குணமும் இருக்குங்க கும்பராசிக்கு. அந்த கோபத்தை உலகம் ட்ரிகர் பண்ணி விட்டுருதுங்க. அப்படி கும்பராசிக்காரர் ஒருவர் நம்ம வீட்டில் இருக்காருன்னா அவர் கோபப்படும் போது நாம் அமைதியாக இருந்து அவரை அமைதிப்படுத்தினோமானால் அவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாருங்க. வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கலாங்க. கும்பராசிக்கு இப்ப எப்படிப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்க சனி பகவான். ராசிக்கு அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல பராபவ வருஷத்துல அங்க போய் உட்கார்ந்துட்டாருங்க. நிறைந்த நன்மைங்க. கடந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலே அமர்ந்து நம்ம சிந்தையை கெடுத்து நமக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்த நம்ம ராசிக்கு அதிபதி இப்ப 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்க. நம்மை விட்டு விலகி விட்டார்.